ஹாய் காய்ஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பால் ஆடையோடு சரி அது அப்படியே வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹீட் ஆகும்போதே சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு இருக்கணும், அந்த ஸ்வீட் தன்மை. ஸோ அதனால் வந்து நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து மில்க் மேட் வந்து நம்ம சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பால் வந்து அடுப்பு ஆன் பண்ணி சிம் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப கொதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பவுல் எடுத்தாச்சு. பவுல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் வந்து பவுட்ரு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் நம்மளுக்கு வந்து அது மிக்ஸ் பண்ணும்போது லிக்விடாக ஆகும்போது எல்லோ கலர் தான் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து பவுலில் போட்டாச்சு. இது கூட வந்து பால் இல்லை வந்து வாட்டர், அதாவது மில்க்கு இல்லை வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து இது கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு டைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து பாலில் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து கட்டியாகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லிக்விடாக வந்து நான் பண்ணியிருக்கிறேன். பாலை கூட ஊற்றி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி மட்டுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நான் அப்படியே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்குவேன். இன்னொரு ஆஃப் டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும், விடாத மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கட்டி பதமாகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாகக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக வந்து வந்துடும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். ரொம்ப வந்து டைம் எடுத்துக்காது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ அப்படியே இது வந்து எல்லோ கலர் தான் வரும். கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான வந்து வந்துச்சு. அந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஆற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நார்மல் வந்து டெம்பரேச்சரில் வைக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்சா ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். நான் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 o'clock மேலே தான் எடுத்து அது சில் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பேரிக்காய், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், பனானா வச்சுருக்கேன், வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம். இதை வந்து 5 ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கூட வந்து மாதுளையும் சேர்த்துக்கலாம், ஆப்பிளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆப்பிள் மாதுளெலாம் வந்து சேர்க்கல. இது வரைக்குமே வந்து இருக்கிறத வந்து ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வந்து இதை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடணும். ஸோ ஹீட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் தான் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இனிப்புக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து மீடியமாக தான் இருக்கும். அந்த சுகர் வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் வந்து சேர்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து எங்களுடைய மெயின் ரொம்ப ஃபேவரட்டே வந்து சொல்லலாம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஆனால் வந்து ஆப்பிள் வந்து சேர்ப்போம். நான் ஆப்பிளும் இந்த டைம் வந்து வாங்கிட்டு வரல. சரி, இதனால் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மில்க் மேட் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ் தான் எடுத்திருக்கேன். மில்க் மேட் வந்துட்டு அதுதான் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மில்க் மேட் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உடனே சாப்பிட மாட்டோம். ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ பவுலில் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்து தனியாக ரெண்டுமே சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல், அதாவது நம்ம ஃப்ரீசருக்கு வந்து கீழே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து கூலிங்காக இருக்கணும். கூலிங்காக இருக்கும்போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மில்க் மேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் திருப்பம் வந்து மில்க் மேட் வந்து சேர்த்து வந்து சாப்பிட்டு பார்த்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது. வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து இந்த மில்க் மேட் வந்து ரொம்ப நல்லது. கேக்கும் செய்யலாம் அந்த மில்க் மேட் வச்சு, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கு இதே மாதிரி ரொம்ப பிடிக்கும்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி தான், நம்ம இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கும் நம்ம வீட்டிலே வந்து கிட்ஸுங்களுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது ஹாப்பியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.